இப்போலாம் ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சப்பாத்தி தான் நைட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கு சுகர் இருக்குதுன்றதால நைட்டில் வந்து டாக்டர் வந்து சப்பாத்தி தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சோறு பிடிக்க மாட்டேங்குது, சப்பாத்தி தான் சாப்பிட்றாரு நைட்டில். அதனால் அவங்க 2 பேருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும், அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மீன் மேக்கர் குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கறி அப்படின்னு சொல்லிட்டு முட்டை குழம்பு தான் கேட்பாங்க. தினமுமே எனக்கு வந்து போர் அடிச்சிருச்சு. அவங்களுக்கு சாப்பிட்டு போர் அடிக்கிறத விட எனக்கு செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீ முட்டை குழம்பு செய்யாமல் யூடியூப்லேருந்து பார்த்து கஷ்டப்பட்டு தேடி இந்த மீன் மேக்கர் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க டிப்பி காப்பி அடிக்கிற மாதிரி ரொம்பவும் டிட்டோவாக அடிக்க முடியல. அதனால் ஓரளவுக்கு தான் அடித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கரம் மசாலா சேர்க்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் சிக்கன் மசாலா தான் சேர்த்துருந்தேன். தேங்காய் பால் வந்து அவங்க சேர்க்கல, நான் தேங்காய் பால் சேர்த்துருந்தேன். அது என்னவோ தெரியல, கடைசியாக வந்து தேங்காய் பால் கிரேவிக்கு சேர்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் டச்சிங் இருக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.